அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 42:1 வாசி பார்க்கலாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த சங்கீதக்காரன் வனாந்தரத்துல தண்ணீர் கிடைக்காமல் தவிக்கிற கதறுகிற ஒரு பெண்மானை பார்க்கிறார். அது கதறுவதை பார்த்து தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது என்று கதறுகிறார். இதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, இந்த மானானது தண்ணீர் கிடைக்காமல் ஏன் அப்படி தவிக்கிறது கதறுகிறது என்று சொன்னால், ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்குதுங்க. யோவேல் 1:20. ஏன் அந்த மானானது கதறுகிறதா, விலங்குகள் கதறுகிறது என்றால், அக்கினியானது அந்த விளை நிலங்கள் பசுமை எல்லாவற்றையும் பட்சித்து வனாந்தரமாக்கி விட்டது. ஆகவே இந்த மானுக்கு தண்ணீர் கிடைக்கல, ஆகாரம் கிடைக்கல, இப்பொழுது கதறுகிறது. இதை பார்த்துதான் அந்த பக்தன் தன் நிலைமை அங்கே இருப்பதை பார்க்கிறார். ஆகவே தான் சொல்றார், மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா தேவனே உம்மேல் வாஞ்சையாய் கதறுகிறது. கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நமக்கு இந்த கதறுதல் வேணும். நாம இப்படி கதறணும் ஆண்டவர் பேரிலே. ஏன்னு கேட்டா, நம்ம சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய சூழலெல்லாம் தலைகளாய் மாறிவிட்டது. வறண்டு வனாந்தரமாய் வறட்சியாய் போய்விட்டது. எப்படி சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா? சூழ்நிலை தேவ பிள்ளைகளுக்கு தலைகளாய் மாறி இருக்கிறது. இன்னைக்கு வயல் நிலங்களை அக்னி பட்சித்தது போல ஆவிக்குரிய காரியங்களை சூழ்நிலையை இன்றைக்கு உலகம், உலக சிநேகம், உலக ஆசை, உலக நாகரிகம், உலக விஞ்ஞானம் ஆவிக்குரிய தன்மைகளை பட்சித்து போட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆவிக்குரிய மக்களுக்கு இந்த கதல் சத்தம் வேணும். தேவன் பேரிலே, பரிசுத்தத்தின் பேரிலே, ஐக்கியத்தின் பேரிலே, ஜெபத்தின் பேரிலே ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்ச வரணும். இன்னைக்கு ஆவிக்குரிய டிஸ்கஷனே கிடையாது. அதை குறித்து யாரும் பேசுறது இல்லை. இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, அந்த பரிசுத்தவானுக்கு இருந்தது போல நமக்கு அந்த தாகம் வேணும். தேவன் மேல் அந்த வாஞ்சை, தேவனே நான் பரிசுத்தமா வாடணுமே, எனக்கு உதவி செய்ய என்று கதற வேண்டுங்க. நமது ஆத்துமா தேவன் பேரில் வாஞ்சையாயிருக்க வேண்டும். அதுக்காகத்தான் நம்ம ஜெபிக்கணும். ஆகவே தேவன் மேல் பற்றுதலாயிருங்கள். தேவ ஐக்கியத்தில், தேவ பிரசன்னத்தில், பரிசுத்தத்தில் வாஞ்சியாயிருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.